ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்னைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா இந்துதா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் மற்றும் சுபபலா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி மேன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நிதி நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா நடிச்சிருக்காங்க. ஹர்ஷவர்தன் மற்றும் சிவபன்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ரொமான்ஸ் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வக்கந்த வம்சி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 6ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் கிளப். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா விஜயகுமார் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா மோனிஷா மோகன் நடிச்சிருக்காங்க. மற்றும் சுபபலா அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அப்பாஸ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 7.8 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. படத்துக்கான ஓடிடிஸ் யார் வாங்கியிருக்காங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் தாங்க வாங்கியிருக்காங்க. எப்போ ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஜனவரி மாதம் 5ஆம் தேதிங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சூரிங் கண்ணப்பன். இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா சதீஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா ரெஜினா கசண்டா நடிச்சிருக்காங்க. ரெட்டின் கிங்ஸ்லி மற்றும் சுபபலாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ஹாரர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஜெல்வின் ராஜ் ஜாவீர் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான IMDb கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை இந்த மாதம் தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்களாம். நீங்கள் எந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணிருக்கீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்டர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் கொடுங்க. பார்த்தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை பை.